Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNPSC Group 4 எக்ஸாமினேஷன்ல எந்தெந்த போஸ்டிங்க்குலாம் டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து மஸ்ட் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க TNPSC Group 4 வந்து 10th பாஸ் பண்ணா போதும், நம்ம டைரக்டா வந்து TNPSCக்கு ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம டைரக்டா உள்ள போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போஸ்டிங் மட்டும் தான் 10th குவாலிஃபிகேஷன். மீதி இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் மீதி இருக்கக்கூடிய போஸ்டிங் எல்லாத்துக்குமே டிகிரி அப்படிங்கறது கண்டிப்பா கேக்குறாங்க. நீங்க டிகிரி படிச்சிருந்தா மட்டும் பத்தாது, ஒரு சில பேசிக் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கறது வந்து கேக்குறாங்க. அது என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க இந்த வருஷம் 2024 எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டு இப்ப கவுன்சிலிங்க்கு நீங்க உள்ள என்ட்ரி ஆக போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்ல 2025ல நடக்கக்கூடிய இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் நான் வந்து கிளியர் பண்ண போறேன், நான் வந்து கிராக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் மஸ்டா இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஒரு சில போஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து salary ரேஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையா இருக்கும். கிரேட் 2, கிரேட் 1, கிரேட் 3 சொல்லி உங்களுக்கு தனியா வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ எந்தெந்த போஸ்டிங்க்குலாம் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து மஸ்ட் அப்படிங்கறத நம்ம இதுல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் குரூப் 4 வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அபிஷியலா என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போதே தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு குரூப் 4 வந்து நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல தெளிவா A to Z அதுல வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு ஆடண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? சோ ஆடண்டமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து எவ்வளவு வேகன்சிஸ் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஒன் பை ஒன் வந்து எந்தெந்த போஸ்டிங்க்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் பால்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு கண்டிப்பா எனி கிராஜுவேட் அப்படிங்கிறது மஸ்ட் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. எனி கிராஜுவேட் எனி டிசிப்ளின், அதாவது நீங்க டிகிரி பாஸ் பண்ணியிருந்தா போதும். அது வந்து ஆர்ட்ஸா இருந்தாலும் ஓகே, சயின்ஸா இருந்தாலும் ஓகே, இல்ல நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே, ஏதாச்சும் ஒரு டிகிரி அப்படிங்கறத நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுலயும் நிறைய பேர் கேட்பீங்க, டிகிரி படிச்சிருந்தா போதுமா, அது வந்து டிஸ்டன்ஸ்ல படிச்சிருந்தா ஓகேவா, இல்ல ரெகுலர் கோர்ஸ் படிச்சிருந்தா ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அவங்க எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா எனி டிசிப்ளின் எனி குவாலிஃபிகேஷன் இன் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. யூஜிசிக்கு கீழே ரன் ஆகக்கூடிய யூனிவர்சிட்டியில நீங்க டிகிரி படிச்சா போதும், ஃபுல் டைம்ல தான் படிக்கணும், பார்ட் டைம்ல படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணல. அப்படிங்கிறதுனால ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்டுக்கு வந்து கண்டிப்பா டிகிரி தேவை. ஜூனியர் அசிஸ்டன்ட்லயே அட்மின் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கு. இந்த ரோலுக்குமே கண்டிப்பா டிகிரி வந்து தேவைப்படும். பர்சனல் கிளர்க் எம்டி, அதாவது மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஜெனரல் மேனேஜர் ஸ்டெனோ டைபிஸ்ட் 3ல வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ரோலுக்கு கண்டிப்பா டிகிரி வந்து தேவை. பர்சனல் கிளர்க் டு சேர்மன் அப்படிங்கிற இந்த ரோலுக்குமே வந்து ஸ்டெனோ டைபிஸ்ட் 2ல உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ரோலா. இந்த ரோலுக்குமே கண்டிப்பா நீங்க வந்து டிகிரி அப்படிங்கறது படிச்சிருக்கணும். ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற இந்த ரோலே வந்து டைபிஸ்ட்ங்கிற கேட்டகரிக்கு டைப்பிங் கேட்டகரிக்கு கண்டிப்பா டிகிரி அப்படிங்கிறது மஸ்ட் வந்து தேவை. இந்த டைப் ரைட்டிங்லேயே வந்து நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். அப்படிங்கறனால ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஒர்க்கை நீங்க வந்து ஈஸியா கேப்சர் பண்ணி பிடிச்சிக்கலாம். அதுக்காக தான் சொல்றேன். மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3ல நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரோலுக்கு டிகிரி அப்படிங்கிறது மஸ்ட்னு சொல்றாங்க. இதை தாண்டி இப்ப ரீசனா வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ரோலுக்குமே வந்து டிகிரி அப்படிங்கறது வந்து கேக்குறாங்க. அதே மாதிரி அசஸர் அப்படிங்கிற இந்த ரோலுக்கும் வந்து டிகிரி அப்படிங்கறத மஸ்ட் வந்து கேக்குறாங்க. இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்த்த இந்த 8 ரோலுக்குமே இந்த 8 போஸ்டிங்க்குமே கண்டிப்பா டிகிரி அப்படிங்கறது வந்து வச்சிருக்கணும். டிகிரி வச்சிருந்தால் மட்டுமே நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா கவுன்சிலிங்ல நீங்க வந்து செலக்ட் ஆக முடியும். சரிங்களா? சோ இந்த மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா காமனா எல்லாருமே வந்து இந்த விஓ, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், கோர்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் 12th குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணவங்க உள்ள போயிருவாங்க. இந்த மாதிரி போஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. சோ கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போஸ்டிங் பத்தி நீங்க அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு எது வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ண போறீங்க, எதை வந்து சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்ல போங்க. உங்க வீட்டுல எல்லாருமே பேசி ஒரு ரோலை நீங்க வந்து சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா டிஎன்பிசி ஆபீஸ்க்குள்ள போன உடனே உங்களுக்கு வந்து வேற ஏதாவது உங்களுக்கு வந்து மைண்ட் தான் சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க வந்து அதை பத்தி நல்லா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சரிங்களா? இதை தாண்டி ஆடண்டம் ஃபைனலா ஒரு ஆடண்டம் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆடண்டம்லயே உங்களுக்கு வந்து எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. டிகிரி படிச்சிருந்தா மட்டும் பத்தாது, கண்டிப்பா என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கோடு வந்து 3247வது கோடுல மஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இது எஸ்எஸ்எல்சி அப்படிங்கறது வந்து கொடுத்துறாங்க. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் பர்சனல் அசிஸ்டன்ட்க்கு வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா
3490 இந்த கோடு இந்த போஸ்ட் கோட்ல டிகிரி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து நீங்க வந்து படிச்சிருக்கணும். ரெண்டாவதா மஸ்ட் பாஸ் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப் ரைட்டிங் பை ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் கேட்கல அண்ட் இங்கிலீஷ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழும் நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும், இங்கிலீஷும் பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்ல பர்சனல் அசிஸ்டன்ட்ல கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா டிகிரி பாஸ் பண்ணிருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய இந்த கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க இல்லையா, அதுல கண்டிப்பா நீங்க வந்து டைப் ரைட்டிங்ல ஹையர் அண்ட் சீனியர் கிரேடு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து டைப் ரைட்டிங் வந்து பண்ணிருக்கணும், பாஸ் பண்ணி சர்டிபிகேட் உங்க கையில இருந்து இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி மஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சர்டிபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன், அதாவது CON சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் ஆபீஸ் ஆட்டோமேஷன்ங்கிற கோர்ஸும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா படிச்சிருக்கணும். இது எங்க படிச்சிருக்கணும்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இவங்க நடத்தக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன்ல தான் நீங்க பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வச்சிருக்கணும். இதை தாண்டி நீங்க வந்து CSC SRM இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர்லாம் நீங்க படிச்சு இந்த சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நாட் அப்செட்டபிள் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து நான் போன வருஷம் TNPSC அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும்போது நிறைய பேர் கொடுத்திருந்தாங்க, நான் வந்து டேலி கிளியர் பண்ணியிருந்தேன், நான் வந்து பிரைவேட் இன்ஸ்டியூட்ல வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தேன், அது வந்து பாத்தீங்கன்னா அப்செட்டபிள் கிடையாது. சரிங்களா? அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷன் GTEன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷன் நடத்தக்கூடிய அந்த கோர்ஸுகளை நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டுமே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ், மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட், இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே இந்த இது மஸ்ட் உங்களுக்கு வந்து தேவை. டிகிரி படிச்சிருந்தாலும் மட்டும் பத்தாது, இந்த 3 விஷயமும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும். இந்த 3 உங்க கையில இருந்தா மட்டுமே இந்த ப்ரோக்ராம்க்கு இந்த ரோலுக்கு நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? சோ இந்த இடத்துல நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹூ ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா எனி டிகிரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிகிரிஸ் ஆர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் ஆர் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் டிசைன் அப்ரூவ்டு பை த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஆர் AN அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கண்டிப்பா வந்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க தாராளமாக இதுக்கு வந்து உள்ள வரலாம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங் லாஸ்ட்ல நம்ம பார்த்திருந்தோம் பாத்தீங்களா, 7வது போஸ்டிங்க்கும் 8வது போஸ்டிங்க்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா இது ரெண்டுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து டிகிரி அப்படிங்கிறது வந்து தேவை. இது ரெண்டுக்குமே அந்த டிகிரி தாண்டி வந்து என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. நம்ம மேல பார்த்த மாதிரி உங்க எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேக்குறாங்க மஸ்டா நீங்க வந்து அந்த கிரேடு தமிழ், இங்கிலீஷ், லோவர், அப்பர் இதெல்லாமே நீங்க வந்து கிளியர் பண்ணிருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அசஸர் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து கோடு நம்பர் வந்து 3529, இந்த கோடுல மஸ்ட் ஹவ் பாஸ்ட் எ டிகிரி இன் ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ் ஆர் காமர்ஸ், இந்த மூணுல ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து மறக்காம குரூப் 4ல யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ இல்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் டேஸ்ல வந்து செலக்ட் ஆக போறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அவங்க இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டும். நிறைய பேருக்கு வந்து இது வந்து தெரியறது கிடையாது. காமனா 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும், 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டிகிரி அதை தாண்டி டிகிரி குவாலிஃபிகேஷன்ல ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? சோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.